முத்து நிச்சயமா உண்மையை கண்டுபிடிக்கணும். மனோஜ் அண்ட் விஜயா இவங்க ரெண்டு பேரும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட்ல நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்கிறாரு முத்து என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. விஜயா, நான் படிச்ச முயலுக்கு 3 கால் தான், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக நகையை யாரு நம்ம மீனா வீட்டிலே மாத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு முத்து ஆத்திரப்படுறாரு. ஆனா மீனா பொறுமையா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க கொஞ்ச நகை மீனா வீட்டுல இருந்து போட்டது ஓகே, எங்க அம்மாவும் நகையை மாத்திட்டாங்கன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்கிறாரு. அதற்கு விஜயா, ஏன் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல, ஒருவேளை அவங்க வாங்கின கடைக்காரன் அவங்கள ஏமாத்திருந்தா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க அண்ணாமலை ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. தயவு செஞ்சு நீ வாய மூடிரு அப்படின்ற மாதிரி சொல்லாத குறை தான் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படியே போனா இது கண்டிப்பா சரிப்பட்டு வராது, என்ன பண்ணணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. மனோஜ் இப்போதைக்கு தன்னோட பேரு வெளியே வரல, தன்னை பத்தின விஷயங்களை யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா விஜயாட்ட போய் ரொம்ப நன்றிமா, நல்ல வேலை யாருக்கும் எந்த சந்தேகம் வரல அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாலும் இப்போதைக்கு யாருக்கும் எந்த டவுட்டும் வரல அப்படின்லாம் சொல்லிட முடியாது. முத்துவுக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சு. இவர் முழிக்கிற மொழியிலே அவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர் தான் அப்படின்றத இப்ப வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கிட்ட சொல்றாரு. சுருதி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியோட ரெஸ்டாரண்ட் போய் மனோஜ்ட்ட எப்படியாவது போட்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அதுல அவங்களுக்கு இப்ப வரைக்கும் பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கல. ஒவ்வொரு விஷயமா கேக்குறாங்க. நீங்க எங்க கடையில நகை எடுத்தீங்க இல்லையா, அதோட ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மனோஜ் வளரிக்கிட்டு இருக்காரு. எந்த நகை அப்படின்ற மாதிரி விவரம் தெரியாத மாதிரி கேட்டாலும் மனோஜ் நம்பி உண்மையை சொல்ல போகும்போது ரோஹிணி பக்கத்துல வரவும் மனோஜ் எந்த நகை அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹிணிக்கும் இப்ப வரைக்கும் விஷயம் தெரியாது அப்படின்றதுனால, தான் பேசுற விஷயம் ரோஹிணிக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனால மனோஜ் கால் அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதோ பேசுற மாதிரி, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி ரோஹிணி வரவும் சொல்லி சமாளிக்கிறாங்க. முத்துவுக்கு இப்பதான் இன்னும் அதிகமான சந்தேகம் வருது. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப ரோகிணிக்கும் இந்த விஷயம் தெரியாது அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிறாரு. இந்த பிளான்ல பெருசா எந்த முன்னேற்றமும் இல்ல. அடுத்து வேற எதை வச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண முத்து நேரா பார்வதிட்ட போறாங்க. பார்வதிக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா விஜயா பத்தின ரகசியங்கள் எல்லாமே பார்வதிக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றதுனால பார்வதியை பாக்குறதுக்காக நம்ம முத்து போறாரு. அங்க போய் இவருக்கு ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் அதுதான் எல்லா நகையும் கவரிங்காச்சே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எல்லா நகையும் கவரிங்கா, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்கும்போது, இவங்க நடந்த விஷயத்தை சொல்ல முயற்சி பண்ணும்போது எங்க பார்வதி வீட்டுக்கு போயிருக்கானோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க நம்ம விஜயா. ஓடி இங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே விஜயா இருந்துகிட்டே பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இன்னும் சந்தேகம் அதிகமாயிரும். கண்டிப்பா இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம முத்துவுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா எங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதுக்கப்புறம் நம்ம முத்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்மைகள் என்ன அப்படின்றது வெளியே வரும். அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்க பொருட்கள் எல்லாம் நாங்க புடுங்கிட்டோம், அவனை நாங்க கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கன்னா மேபி மனோஜ் பத்தின விஷயங்கள் வெளியே வரும். ஆனா அப்பயும் விஜயா முட்டு கொடுத்து சமாளிச்சிருவாங்க. இந்த விஷயம் நான் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சேன், அதனால தெரிஞ்சிருச்சு, அதனால நான் சின்ன விஷயத்தை மறைச்சேன், நான் எப்படினாலும் மனோஜ் திருப்பி கொடுத்துருவான், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுக்கலான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி எதையோ சொல்லி சமாளிக்க தான் போறாங்க. இந்த பிரச்சனையும் புஸ்ஸா தான் போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.